இன்னொன்னு என்னன்னா, குரு கிருபையினாலே பகவானே ஒருத்தருக்கு சீடரா வந்துட்டான், சிஷ்யனா. பண்டிரிபுரத்துல ஏகநாதர் அப்படிங்கிற மகாத்மா. அந்த ஏகநாதரும் நல்லா படித்த ஒரு பாடசாலையில போய் வேத சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறார். படிச்ச பிறகு அவருக்கு வீட்டுக்கு தானே போகணும், படிப்பு முடிஞ்செடுத்து எல்லாம் வீட்டுக்கு தானே போகணும். ஆனா அவருக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணல. இந்த வேதத்துல எல்லாம் பகவான் 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 ஒண்ணு சொல்லியிருக்கேன், ஞானம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். இந்த ஞானத்தை அனுபவத்தில் அடைய வேண்டாமா? வெறும் கடம் குடம்னு படிச்சா என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒருத்தர் ஒரு வீட்டுல உலக்க இருக்கு, அந்த உலக்கையினால நார்த்தல பொடியும் இடிப்பான், வெள்ளத்தையும் இடிப்பான், மிளகாயும் இடிப்பான், எல்லாத்துக்குள்ளேயும் அந்த உலக்க போயிட்டு வரும். ஆனா அதுக்கு எதோட ருச்சியும் தெரியாது, அதுக்கு உழப்பும் தெரியாது, திதிப்பும் தெரியாது. அது மாதிரி நிறைய வித்வான்கள் அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம்னு படிப்பாலே தவிர, புரிஞ்சுப்பாலே தவிர, அனுபவத்திலே அவளுக்கு ஒண்ணுமே பகவானும் தெரியாது, ஞானமும் தெரியாது. அறிவுங்கிறது வேற. சில பேர் வருவா, அவர்கிட்ட சுவாமி எனக்கு மந்திரத்தை ஒரு சித்தி பண்ணிக்கணும், அந்த மந்திரத்தை சித்தி பண்ற வழியை சொல்லுங்கோ அப்படின்பா. அவர் சொல்லி கொடுப்பார். அவர் கொஞ்ச நாள் இருந்து அவர்கள் எல்லாம் ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு லட்சம் கோடி அந்த மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணி அந்த மந்திரத்தை சித்தி பண்ணிட்டு அதற்கான தெய்வத்தை நேர்ல பார்த்துட்டு அவ கிளம்பி போயிடுவா. இன்னொருத்தர் வருவார், அஷ்டாங்க யோகம், யமநேம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் சமாதி அப்படிங்கிற பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்தை சொல்லிக் கொடுங்கோ அப்படின்வார். அதெல்லாம் சொல்லிக் கொடுத்துப்பா, அவளுக்கு யோக சித்தி ஏற்படும், கிளம்பி போயிடுவா. இன்னொருத்தர் வருவார், எனக்கு பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னு பார்வையை உண்முகமா திருப்பி ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவே எப்படி நான் சரீரம் இல்லை, நான் பிராணன் இல்லை, நான் மனசு இல்லை, அறிவு இல்லை, ஆனந்தத்தை உணர்பவன் இல்லை, நான் ஆனந்தமயமானவன் அப்படிங்கிற பஞ்சகோசத்தையும் தள்ளி அந்த பரமாத்மாவை பார்க்கிற வித்தியை கற்றுக் கொடுப்பார். அவ கிளம்பி போயிடுவார். சில பேர் பக்தி வேணும்னு வருவா, அந்த பக்தி சாதனங்கள்லாம் கத்து தருவார். அவர்கள் பக்தி வந்த பிறம் போயிடுவா. இப்படி சாஸ்திரம் படிக்கிறவா, அனுபவம் வேணுங்கிறவா, அப்படி நிறைய பேர் வந்துட்டு இருக்கா. ஏகநாதர் இந்த குருவை அடைஞ்சார் இல்லையா, இவரை வந்த உடனே இந்த குருட்ட கேட்கணும், ஏதாவது எனக்கு அஷ்டாங்க யோகம் கற்றுக் கொடு, இல்லைன்னா ஒரு ஜபம் எடுத்ததை எனக்கு தியானம் பண்றதுக்கு கற்றுக் கொடு, ஏதாவது கேட்கணும் இல்லையா. அவர் கேட்கல. என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த குருவுடைய ஆசிரமங்கள்லாம் பெருக்குவர், தொடைப்பார். நிறைய பேர் இந்த குருநாதரை பார்க்கறதுக்கு வரா இல்லையா, அவளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். கடைக்கு போவார், சாமான் வாங்குவார், மளிகை வாங்குவார். ராத்திரி எல்லா அந்த குருவுடைய பக்தர்கள்லாம் படுத்துக்கிறதுக்கு படுக்க இருக்கான்னு கேட்பார், போர்வை இருக்கான்னு கேட்பார், ஏதாவது தண்ணி வேணுமான்னு கேட்பார், குழந்தை வந்தா பால் வேணுமான்னு கேட்பார். இப்படி முழுக்க அந்த குருவை தேடி வர அத்தனை பேருக்கும் சேவை பண்ணிட்டே இருக்காரே தவிர குருநாதர்கிட்ட போய் வாயை திறந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கல. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 12 வருஷங்கள் அப்படி குருவுக்கு சேவை பண்ணினார். குருவுக்கு இப்படி 12 நாள் சேவை பண்ணும் பொழுது ஒரு நாளைக்கு குருவுக்கு தோன்றது, இந்த குழந்தை இங்க வந்தான் ஏகநாதன், இவ்வளவு நாள் இங்க வரவர்களுக்கெல்லாம் பார்த்து 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 சேவை பண்றான். ஆனா தனக்கு ஒண்ணு வேணும்னு கேட்கலையே. ஏதாவது ஜபம் எடுத்து வைங்கோ, தியானம் எடுத்து வைங்கோ, உனக்கு ஞானம் வரணும், யோக சித்தி ஏற்படணும், மந்திர சித்தி ஏற்படணும், இல்லைன்னா ஒரு சாஸ்திர அபியாசமாவது சில விஷயங்களையாவது நான் தெரிஞ்சுக்கணும், ஒண்ணு கூட கேட்கலையே. அவன் அப்படி இருந்தா கூட நாம அப்படி இருக்கக்கூடாது. அவன் ஏற்கனவே சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டான், அதனால சாஸ்திரம் படிக்க வேண்டிய விஷயம் உண்மை இல்லை, அவனுக்கு அனுபவம் தான் வேணும். இந்த ஜனார்தன சுவாமின்னு ஒரு தட்ட வந்திருக்காரு இல்லையா, அவருடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது தத்தாத்திரேயர். பிரம்மா விஷ்ணு சிவன் 3த்தினுடைய ஒரே ரூபம். காத்தாடு குருவும் சிஷ்யரும் கிளம்பி கோதாவரிங்கிற நதியில ஸ்நானத்துக்கு போறா. குரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டார். இந்த ஏகநாதர் என்ன பண்ணிருக்காருன்னா, குருவோட வஸ்திரங்கள்லாம் தோச்சு கீச்சு எடுத்து வச்சு பின்னாடி வந்துட்டு இருக்கார். அப்ப அந்த ஜனார்தன சுவாமி தன்னுடைய இஷ்ட தெய்வமான உபாசன தெய்வமான அந்த தத்தாத்திரேய சுவாமிகிட்ட கேட்கிறார், என் சிஷ்யன் 12 வருஷமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை பண்ணிருக்கான், அவனுக்கு உன்னுடைய தர்சனத்தை கொடு அப்படிங்கிற. தெய்வங்கிறது குருவனுடைய கையில இருக்கு.
குரு யாருக்கு தெய்வத்தை காண்பிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு தெய்வம் தெரியும். நாரதர்ங்கிற சப்தத்துக்கு புராணத்துல நாரதர் அப்படின்னா கையில தம்புரா வச்சுட்டு இருப்பார், பஜனை பண்ணுவார்னு சொல்றோம் இல்லையா. நாரதர்ங்கிற சப்தத்துக்கு நாராயணம் ததாதி இதி நாரதா. நாராயணனை யாருக்கு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய சக்தி உண்டோ அவருக்கு நாரதர்னு பேர். அதனால்தான் வால்மீகிக்கும் குரு நாரதர், வியாசருக்கும் குரு நாரதர், துருவனுக்கும் குரு நாரதர், பிரகலாதனுக்கும் குரு நாரதர். அவர் அத்தனை பேருக்கும் பகவானை காண்பிச்சு கொடுத்திருக்கார். குரு அப்படின்னா பகவானை காண்பிச்சு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். ஒரு சம்சாரிகள் மாதிரி பழகி, குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சா, படிப்பு வந்ததா, என்ன ஆச்சு அப்படின்னு அவர்களோட பழகிற மாதிரி பழகி, அவர்களுக்கு தெரியாம அவர்களுக்கு ஒரு சித்த சுத்தி ஞான வைராக்கியத்தை உண்டு பண்ணி, பகவானுடைய திருவடியிலே ரோஜாவை தூக்கி போடுற மாதிரி, ஸ்படிகத்தை தூக்கி போடுற மாதிரி, ஸ்வர்ணத்தை தூக்கி போடுற மாதிரி இந்த ஜீவனை பகவான்கிட்ட சேர்த்துட்டு போயிடுவார். அவளுக்கே தெரியாது, சமம் இல்லாம பண்ணிட்டு போயிடுவார். உத்தம குரு. குருவனுடைய கையில தானே தெய்வம் இருக்கு. எனக்கு இந்த குழந்தை இவ்வளவு நாள் சேவை பண்ணியிருக்கான், அவனுக்கு தரிசனத்தை கொடு அப்படின்னுட்டா அந்த ஜனார்த்தனன் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டார் இல்லையா. ஏகநாதர் ஸ்நானம் பண்ணிட்டு வர ஒரு ஔதும்ப விருட்சம், அது கீழே தத்தாத்திரேயர் நிற்கிறார். இந்த பையன் பின்னாடியே வரான். ஏகநாதர் பார்த்தா அந்த மரத்தடியில் இந்த சுவாமி இருக்கிறத பார்த்தா கொஞ்ச நாள் யோசிச்சான். ஓஹோ, நம்ம குரு நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கிற சுவாமி நிற்கிறார், ஒரு தெய்வத்தை பார்த்தா அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தான். குரு இப்ப ரொம்ப ஒரு ஆங்ஷியஸா இருக்கார். இப்ப பின்னாடி ஏகநாதன் வரப்போறான். சுவாமி, நீங்க நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கல, அந்த சுவாமியை மரத்தடியில பார்த்தேன், அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சொல்ல போறான், குதிக்க போறான், ஆனந்தப்பட போறான். இல்லைன்னா அத்தகைய தெய்வ தர்ஷனம் ஆச்சுன்னா சில பேர் கீழே மூர்ச்சியாயை கீழே விழுந்துருவான், பார்க்க சொருக்கிடும். ராமகிருஷ்ண பரமசருக்கெல்லாம் அப்படி ஆச்சு. சில பேருக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இவன் எந்த நிலையில இருக்கான்னு தெரியலையே, இவனுக்கு பகவானை பார்த்திருக்கானே அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில இவர் வந்தா, இவன் வீட்டுக்குள்ள போறான். குருவுடைய துணியெல்லாம் துவச்சி எடுத்துட்டு வந்தான் இல்லையா, அதெல்லாம் உணர்த்துறான். அடுத்தது பூஜைக்கு வேண்டிய சாமான்கள்லாம் எடுத்து வைக்கிறான், சந்தனம் அரைக்கிறான். இவனுடைய வேலையெல்லாம் பார்த்த உடனே அவருக்கே சந்தேகம் வந்துடுச்சு. நிஜமாவே தத்தாத்திரேயர் இவனுக்கு தரிசனம் கொடுத்தாரா கொடுக்கலையா? தன்னுடைய தெய்வத்தை கூப்பிட்டு கேட்கிறார், இந்த பையனுக்கு தரிசனம் கொடுக்க சொன்னேனே, கொடுத்தையா? கொடுத்துட்டேன், என்னை கூட பார்த்து நமஸ்காரம் பண்ணு. எவ்வளோ பையல வழியில யாரை பார்த்தேன்? இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிற சுவாமியை பார்த்தேன். என்னது, பகவானை பார்த்துட்டு போய் யாரையோ ரோட்ல போறவாளை பார்த்தா மாதிரி சொல்ற? உனக்கு ஆச்சரியம் இல்லையா? அதுல ஒரு ஆனந்தம் இல்லையா? நான் இங்க காத்துன்னு இருக்கேன், அப்படி ஒருத்தரை பார்த்தேன், நீ வந்து சொல்லி குதிக்க போறேன் அப்படின்னு. உடனே அவன் கேட்கிறான், உங்கள்கிட்ட யார் கேட்டா நான் பகவானை பார்க்கணும்? நான் கேட்டேனா? நீ கேட்காட்டா கூட நான் கேட்டேனா? நீ கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, நீங்க வேற பகவான் வேறேன்னு நான் நினைச்சாதானே கேட்கணும். உங்களை பார்க்கிறதே எனக்கு பகவான், வேற ஒரு பகவான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு உடனே அவனுடைய குரு பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த ஏகநாதர் அவர்கிட்ட கிளம்பி போனதுக்கு பிறகு அவரை தேடிட்டு ஒரு சிஷ்யன் வரான். அவன் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவானே. இவர் குருவுக்கு கைங்கரியம் பண்ணினார். ஒரு நாள் இவர் தன்னுடைய வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு ஆமாயந்து பிரம்மச்சாரி நஸ்வாஹா உபனிஷத் பாராயணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இப்ப நான் சொன்ன உபனிஷத் வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, நல்ல புத்தி தீட்சை நம்முடைய பிரம்மச்சாரிகள் எந்த தேசத்துல இருந்தாலும் எங்கிட்ட இருக்கக்கூடிய வேத வித்தியை கத்துக்கிறதுக்காக வரட்டும்ங்கிறது தான் அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பையன் வந்து நிற்கிறான் வாசல்ல. அவனை பார்த்து கேட்கிறார், யாருடா? ஆஸ்வலாயன சூத்ரோகம் ரிக்ஸாகாத்யாயன பிரியா சமிப்பானிகி ஸ்ரோத்ரியம். நான் உங்கள்கிட்ட இந்த ரிக்வேதம் அத்தியனம் பண்றதுக்கு வந்திருக்கேன். எந்த ஊரு? வாசஸ்தானம் துவாரகாமி. என்ன பேரு? நாம்னா கிருஷ்ணோஸ்மி பண்டிதா சிஷ்யபாவா ஸ்வீகுருத்வம் மாம் அநாதம் ஜெகத்குரு. அவர் கேட்கிற, அந்த ஊர்ல இந்த பையனை பார்த்ததுலயே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லையா? உன்னை கொண்டு எங்கிட்ட விட்டுருக்காளே அப்படின்ன உடனே அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, 12 வருஷங்கள் இவர் ஜனார்தன சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டது முன்ன பின்ன இருக்கும். ஆனா இவருடைய வஸ்திரத்தை தோச்சு போட்டு இவருக்கு பூஜைக்கு பண்ணி இவருக்கு கால் பிடிச்சு விட்டு அப்படி 12 வருஷங்கள் யாருன்னா சாக்ஷாத் கிருஷ்ணனே வந்து இவருக்கு சேவை பண்றான். கன்யா கிருஷ்ணன்கிற பேர்ல இவருக்கு 12 வருஷங்கள் சேவை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் கிருஷ்ணன்கிறது இவருக்கு தெரியாது. இவனை அடிச்சிருக்காரு, திட்டிருக்காரு, குட்டியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு.
ஒரு பக்தன், அவனுக்கு ஒரு தோல் வியாதி வந்துடுச்சு. பெரிய பணக்காரன். தோல் வியாதி வந்த உடனே அந்த குடும்பத்துல இருக்கிறவெல்லாம் அவனோட வீட்டுல இருக்கிறதுக்கு அருவருப்பு பட்டுட்டு அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான். அவன் அப்படியே சேத்திரமா போறான். சேத்திரமா போய் துவாரகையில போய் பகவானை தியானம் பண்ணி சாப்பிடாம தூங்காம இந்த துவாரகையில இருக்கிற கிருஷ்ணனை பார்க்கணும்னு அட்டம் பிடிக்கிறான். அந்த கிருஷ்ணர் அவன்கிட்ட சொல்றார், நான் துவாரகையில இல்லை, பிரதிஷ்டானபுரம்னு ஒரு கிராமத்துல அங்க ஏகநாதர்னு ஒரு மகாத்மா இருக்கார். அந்த மகாத்மாவுக்கு நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன், என்ன வந்து அங்க பாரு அப்படின்னு. உடனே இவன் வரான். இவன் வந்து ஏகநாதரை கேட்கிறான், இங்க கண்டியா கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கானா, அவன் சாட்சாத்து பகவானாமே, உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு வந்திருக்கானாமே. ஏகநாதர் சொல்றார், அவன் பகவானா? யார் சொன்னா? அவன் அநாத தானே சொன்னான் அப்படின்னு. உடனே இந்த விஷயங்கள்லாம் சொன்னா உள்ள போய் எல்லாரும் அந்த கண்டியா கிருஷ்ணனை தேடி பார்க்கறா, காணும். பகவான்னு தெரியாத வரைக்கும் பழகின்னு இருந்தான், பகவான்னு தெரிஞ்ச உடனே மறைஞ்சு போயிட்டான். இப்படி குரு கிருபையினால இது மாதிரி 1000 சரித்திரங்கள் இருக்கு. குரு கிருபையினால எப்படி ஞானம் வந்தது, குரு பக்தர்கள்லாம் எப்படி ஒரு பக்தியோட குரு பக்தியோட இருந்தா அப்படிங்கிற சரித்திரங்கள்லாம் அநேக சரித்திரங்கள் இருக்கு. நம்முடைய பாரத தேசத்துக்கு தான் அப்படி ஒரு பெருமை. எவ்வளவோ மகான்கள் இந்த தேசத்துல பகவானுடைய அவதாரங்கள், பகவானுடைய அவதாரங்களை தொடர்ந்து அவ்வளவு பக்தர்கள், அவர்களோட ஞானிகள், அவ்வளவு சித்த புருஷர்கள், அவ்வளவு மகான்கள். அதுவும் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலைங்கிற க்ஷேத்திரத்தை எடுத்து பார்த்தா அங்க குக நமச்சிவாயம், குரு நமச்சிவாயம், விருப்பாட்சி முனிவர், ரமணர், சேஷாத்திரி சுவாமிகள். அது அடுத்தது பார்த்தா தபோவனத்துல ஞானானந்த சுவாமிகள், பூண்டி மகாத்மா, அங்கேயே துகாராம்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவர்களோடு சேர்ந்து நம்மளுடைய பகவான் யோகி ராம் சுரத்குமார். நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, குரோஹோ அனுகிரகேனைவ புமான் பூர்ணகா பிரசாந்தையன்னு சொன்னேன். நம்ம என்ன பண்ணணும்னா குரு பிரகாசே தீமான். எந்த ஒரு குருவை ஒருத்தர் பக்தி பண்ணி அந்த குருவனுடைய கிருபையினால க்ஷேமத்தை அடைந்தார்களோ அவர்களெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த குருவை கொண்டாடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. குருவை பிரகாசப்படுத்து. கோபிகா ஜீவனஸ்மரணம்.